டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்னா அவங்க சொல்றது 100% உண்மை. அவங்களோட பங்களிப்பு இருக்கு, அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க, உண்மையாவே அவங்களால வளர்ச்சி கொடுத்துருக்க முடியுதுன்னு கேட்டால் உறுதியா இருக்கு. ஆனா இதை தாண்டிய வளர்ச்சியும் தமிழகத்துல கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறதா மற்ற கட்சிகளோட ஓட்டுதான். இளைஞர்கள் அந்த இப்போ வந்து முடிச்சுட்டு நேராக கல்லூரி போவாங்க, அப்போ அந்த ஏஜ் வருது இல்லை, ஸோ அந்த எஜ்ஜில் யூஸ் பண்ணுறது தான் முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து எலெக்ஷனுக்கான தேவை, அதை பிளான் பண்ணி தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே தமிழக மக்கள் இருக்காங்களா, அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அந்த பால் வச்சு வெத்தலை வச்சு சத்தியம் அடிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, உண்மையாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஈகோ தான் இடிக்குது. என்னோட தலைவர், நான் வந்து கட்சியில் ஃபர்ஸ்ட் எடப்பாடியை சொல்கிறேன், இங்கேருந்து வளர்ந்து வந்து அரசியலில் என்ன ஏடிஎம்கே கூப்பிட்டுருக்கு, நான் பிடிச்சிடலாம் வரல, ஏடிஎம்கே என்ன கூப்பிட்டு தலைவராகி இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப நான் தமிழக மக்கள் பார்க்குறேன். நான் ஒரு விவசாயி மகன், இவ்வளவு அரசியல்வாதிகளை நான் பார்த்துருக்கேன், அரசியலை பார்த்துருக்கேன், இந்த பேஸ்லேருந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கப்ப இந்த பக்கம் விஜய் சார் இருக்காருங்கிறப்ப அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக்கப் உள்ள ஒரு கிட்டு தான். அவர் அரசியல் வராங்கிறப்ப ஒரு சின்ன அரசியல் பற்றின புரிதல், தமிழக அரசியல் பற்றின புரிதல் வந்து வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சரி, 2 நாட்களாக மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து விஜயம் செஞ்சிருக்காரு. அவருடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, திமுகவை ஒழித்து விட்டு அதிமுக ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதுல வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, எப்படாவது நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியை வந்து அமைப்போம்னு சொல்றாங்க. இது வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு சாத்தியம்? எனக்கு என்னன்னா சார், அவங்களோட ஆக்டிவிட்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. அது காரணம் இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட் இல்லாம அவங்க நேரத்தை அவங்க அரசியல செலவு பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு அதிகமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா எங்கேயும் அவங்க கிரிப் பார்த்துருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏடிஎம்கே இருக்கு, ஓட் பேங்க் இருக்கு, அதை தாண்டி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அங்க இருந்தாதான், ஏன்னா ஏடிஎம்கே சப்போர்ட் கூட்டணிக்காக தான் அவங்க கூட்டத்துக்கு வராங்க பிஜேபி வரப்ப. அதை தாண்டி பிஜேபிக்கான ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சென்ஸ் பண்றப்பதான் அவங்க அங்க வராங்க. ஸோ அந்த வகையில எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உண்மையா நான் சொல்றேன், இங்க பிஜேபி ஒரு பர்சன்டேஜ் வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த காலகட்டத்தில். முக்கியமா வந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து இந்தியாவில் ஊழல் செய்யறதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கலவை யதார்த்தம் வந்து அப்படிதான் இருக்கா? அது உண்மையும் கூட தான் சார். என்ன விஷயம்னா, அரசியலுக்கு வந்துட்டாலே நமக்கு தெரியும் பொருளாதாரம் எப்படி அதிபயங்கரமா வளருது அப்படின்னா, இல்லீகலான விஷயங்களை மாட்டிக்காம செய்ய முடியுது. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து தொடர்பில் வர்றாங்க. ஸோ அந்த செயின்ல அது ஈஸியா பண்ணிட முடியுது. அந்த வகையில ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா டிஎம்கே மேல குறை வைக்கிறாங்கன்னா, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்திய அளவில் தெரியப்பட்ட நிறைய ஸ்கேம் அவங்க மாட்டிக்கிட்டனால இந்த விஷயத்தை அவங்க எடுத்து முன்வைக்க முடியுது ஈஸியா. ஆனா அதை தாண்டி பயங்கரமான ஸ்கேம் எல்லாமே இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அதனால கம்பேர் பண்ணி இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருக்கு, ஆமா. ஆனா இந்தியா முழுக்க நீங்க பிரகடனப்படுத்துற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க டிஎம்கே மேலாம், அதை விடவும் குறைகள் இந்தியா முழுக்க இருக்கு. இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்றாரு, அதாவது என்னன்னா, ஒரு குடும்பமால ஒட்டுமொத்தமா தமிழகத்தை வந்து கெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா வந்து திமுக என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியில தான் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த மாநிலமா, அதாவது முதல் மாநிலமா வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கருத்து வந்து எப்படி நம்ம பார்க்கலாம்? டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்னா அவங்க சொல்றது 100% உண்மை. அவங்களோட பங்களிப்பு இருக்கு, அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க, உண்மையாவே அவங்களால வளர்ச்சி கொடுத்துருக்க முடியுதுன்னு கேட்டா உறுதியா இருக்கு. ஆனா இதை தாண்டிய வளர்ச்சியும் தமிழகத்துல கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறதா மற்ற கட்சிகளோட என்ன சொல்றது கருத்தா இருக்கு. அது பிஜேபி சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 60-70 வருஷம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்த வளர்ச்சி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாண்ட இருக்கு. இந்த மாதிரியான வளர்ச்சி இருக்குமா? இவ்வளவு புரிதல் உள்ள, ஒரு சுயமரியாதை உள்ள, ஒரு ஐடியாலஜி உள்ள நபர்கள், மீன்ஸ் எவ்வளவு கொள்கைகள் இருந்தாலும் தமிழ்நாடு வந்துட்டா ஒன்னா நின்று போராடக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த வளர்ச்சி டிஎம்கே சொல்றாங்க, நாங்க கிளைம் பண்றாங்க ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கோம், அது உண்மைதான் டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா அதை தாண்டி அபரிமிதமான வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க முடியும் நான் சொல்றேன். அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. ஆனா வந்து கலை யதார்த்தம் என்னன்னா, திமுகவுடைய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இவங்க தை பிறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? அது ஒண்ணும் இல்ல சார். இப்ப எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தன்னோட ஃபாலோவர்ஸை ஓட்டர்ஸை உதவிப்படுத்தணும், சார்ந்திருக்க மக்களையுமே நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா போக போறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அதன் அடிப்படையில் பேசுற பேச்சாதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு கேட்டா, எல்லா சமூக மக்களையும் அவங்க ஒன்னா கேதர் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த கொள்கைகளை சமரசமும் பண்ணி ஒன்னா சேர்த்து ஒரு குடும்பம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்றப்ப இங்க கூட்டணியில கொஞ்சம் வீக்னஸ் இருக்குதா, ஆனா அதை சரி பண்ண முடியுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இப்ப இருக்க கொஞ்ச காலங்கள்ல இந்த கொள்கைக்கு எதிர்க்கருத்துள்ள மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி தாண்டி மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களை ஈர்க்கிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டாங்க அப்படின்னால அது ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலயே நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம், அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது.
பிஜேபி இருக்கட்டும் ஏடிஎம்கே நபர்களும் கருத்து தெரிவிக்கிற விஷயங்கள் சொல்றேன். ஸோ அப்ப அவங்க அந்த பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாங்க தான் நான் பாக்குறேன். தமிழக அரசு ஊழியர்கள் வந்து ஒரு நீண்ட நாளா வந்து ஒரு கோரிக்கை, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வரணும். ஆமா, சில மாறுதலுடன் வந்து இப்போ வந்து ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஓகே, இது வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு விடியலா அல்லது வந்து ஒரு ஏமாற்றமா? இல்ல, முழுக்க ஏமாற்றம். குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அரசு ஊழியர்களை. அரசு ஊழியர்களும் சாதனம் கிடையாதுங்க. அரசியல்வாதிகளோட பல மடங்கு பலமா இருந்தவங்க. இது சினிமா வசனமா இருந்தாலும் அதான் உண்மை. அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவங்க ஒன்ஸ் தவறு இல்லாம வேலை செய்யறாங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஆயுளுக்கு அவங்க வேலை செய்யலாம், எஜ்ஜு வரைக்கும் வேலை செய்யலாம். ஸோ அப்படி இருக்கப்ப அவங்கள அவ்வளவு படிச்சுட்டு வந்த நபர்களை இவங்க அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க. கடைசி நேரத்துல அந்த ஓய்வூதியம் திட்டம் மாதிரியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேக்கப் தேவைப்படுது இந்த சொசைட்டில. நம்ம வாழ்ற காலகட்டத்தில் நமக்கான பேக்கப், வயசான காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் தேவைங்கிற ஒரு ஆசை, ஒரு இயக்கம் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணலாம். எலெக்ஷன் டைம்ல நாங்க வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓய்வூதியம் உறுதிப்படுத்தப்படும். அது ஏதோ ஒரு ஐடியாலஜி இல்லை, ஆனா நாங்க பண்ணுவோங்கிறப்ப யோசிப்பாங்கல்ல. இப்ப அந்த கவர்மெண்ட் அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனா இவங்க அதை பத்தி கன்சிடர் பண்றாங்கல்ல. ஸோ எனிஹோ அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மோட்ல இது ஒரு குழந்தைகளை சாக்லேட் கடியை மாத்திர வேலை தான். அதே சமயத்துல 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்த அதிமுக இந்த விஷயத்தை ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது உண்மையான விஷயம் என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. குறிப்பா ஆசிரியர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்குமே மெஜாரிட்டி நான் சொல்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவங்க அந்த டிஎம்கே கூட நெருக்கத்தை இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் தமிழ்நாட்டோட கடன் சுமை எவ்வளவு அதிகமா போனாலும் அதை பத்தி எல்லாம் கன்சிடர் பண்ணாலும் அரசு ஊழியர்களுக்கான விஷயங்களை ஐயா செஞ்சிருக்காரு, முன்னாடி அதிக அளவு செஞ்சிருக்காரு. அது ஈர்த்துட்டாரு. அதுவும் குறிப்பா அந்த பண வீக்கம் ஏற்படுற நேரங்கள்ல இந்த மாதிரி திட்டங்கள் அவர் சொல்றப்ப அது மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கு அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு. நான் இருந்து பார்த்த சின்ன வயசுல நான் பார்த்த விஷயங்கள் நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப ஏடிஎம்கேவோட டிஎம்கே அரசு ஊழியர்கள்ட்ட நெருக்கமா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலமா வந்து திகழ்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டங்கள் வந்து இப்போ லேப்டாப் கடைசி நிமிஷத்துல கொடுக்கறதுலாம் வந்து அதிக நிதி சுமையை வந்து ஏற்படுத்தாதா? அதை பத்தி துளியுமா அவங்களுக்கு கவலை கிடையாது. என்ன விஷயம்னா, அவங்களுக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்து ஆட்சி பண்ணணும், அதுக்கு ஓட்டு தேவை. அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாம் போகலாம். ஏன்னா மொத்த இந்தியாலேயே இதான் கடன் சுமை அதிகமுள்ள மாநிலங்கிறது இவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றோம். ஆட்சியில் இருக்க அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும் இது. ஆனா அதை தாண்டி அதை கொஞ்சமே காமிச்சிக்காம, அதை பத்தின விஷயங்களை பெருசா மேடைகளில் பேசாம, அதுக்கான நியாயமான பதில்களை சொல்லாம, அடுத்தடுத்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அவங்க வந்து சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் எந்த பேச வச்சு நீங்க சொல்றீங்க? எப்படி தனிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்க தனிப்பட்ட குடிமங்களோட தலையில இருக்க அந்த கடனை நீங்க தள்ளி வைப்பீங்க? அதுக்கான திட்டங்கள் என்ன? அதை பத்தின ஒரு அறிவிப்புமே கிடையாது. நாங்க இன்னும் செய்யறோங்கிறது இவ்வளவு கடனுக்கு இவ்வளவு காசு கொடுக்கறது. நமக்கு இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, ஆனா கடன் நம்ம மேல இவ்வளவு வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடுடைய சிஎம் வந்து ஸ்டாலின் தொடங்கி இருக்காரு. 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி திட்டம். அதாவது அம்மா வந்து இந்தியாவிலே முதல் முறையா ஆரம்பிச்சிருந்த திட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கிடப்புல போட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால இது வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்காரு? இதனுடைய நோக்கம் என்ன? ஓட்டுதான். இளைஞர்கள் அந்த இப்ப வந்து முடிச்சுட்டு நேரா கல்லூரி போவாங்க, அப்ப அந்த ஏஜ் வருது இல்ல, சோ அந்த எஜ்ஜில் யூஸ் பண்றதுதான் முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இது வந்து எலெக்ஷனுக்கான தேவை, அதை பிளான் பண்ணி தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே தமிழக மக்கள் இருக்காங்களா, அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்க, ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அந்த பால் வச்சு வெத்தலை வச்சு சத்தியம் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்க. காசெல்லாம் செகண்டரி தான், அது கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா சத்தியம் வாங்கிட்டோம் இல்லை, எமோஷனல் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல தமிழக மக்கள் விழுந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இப்ப ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்து லேப்டாப் வாங்க முடியல, ஃபேமிலியில வாங்க முடியலங்கிறப்ப கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலியில இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, ஓட் பண்ணலாம். ஈவன் அவங்க ஓட்டுக்காக பண்றாங்கிற தாண்டி கிடைச்சிருக்கல லேப்டாப், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ல அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து ட்ரை பண்றாங்க, எமோஷனலா ஹிட் பண்றாங்க எல்லாரையும். தமிழ்நாட்டில் திரு அமித்ஷா அவருடைய சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் பயணம் கிட்டத்தட்ட இருக்கு. அதே சமயத்துல திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவரும் வந்து சுற்றுப்பயணத்தில் தான் இருக்காரு. ஆனா திரு அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல திரு எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, தனித்து பெரும்பான்மையுடன் அதிமுக தலைமையில் வந்து ஆட்சி அமைப்போன்றார். இது வந்து என்ன முரண்பாடா இருக்குல்ல, இது எப்படி எடுத்துக்கல? கண்டிப்பா முரணாதான் இருக்கு. அவருக்கு உண்மையா இருக்காரு, இவருக்கு உண்மையா இருக்காரு, இந்த கட்சிக்கு உண்மையா இருக்காரு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறேன். என்னதான் பிஜேபியோட கூட்டணி அப்படின்னாலுமே அவருக்கும் மீன்ஸ் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான தொடர்பு ஒண்ணு இருக்குல்ல, ஆதிக்கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு எதிர்கட்சி அது உருவாச்சு. ஸோ அப்ப அவங்க என்னதான் சிக்கல்கள் பண்ணாலும், நான் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், எங்களுக்கு உறுதியான எதிர்கட்சி வந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு உதயநிதி சாரே சொன்ன மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு, எந்த இடங்கள்லயுமே எங்களுக்குள்ள சிக்கல் இருக்கு. ஆனா மாற்றுக் கட்சி வரப்ப ஈவன் ஏடிஎம்கே சொல்றேன், கூட்டணினாலும் பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்களோட ஆதிக்கம் தான் இருக்கும்
அது அவ்வளோ ஈஸியாக நாங்கள் அலோவ் பண்ணிட மாட்டோம். ஏன்னா என்னதான் திராவிட கட்சியோட வேர்ல இருந்து வந்தாலும் அதோட ஐடியாலஜி ஏடிஎம்கே இருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ணிட மாட்டாங்க பிஜேபியோட ஐடியாலஜி. ஸோ சார் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கேன் நான் சொல்றேன். ஏன்னா அந்த விஷயத்தை அவர் ஈஸியாக ஓகே பண்ணிருக்கலாம். ஓகே பண்ணியிருந்தா மீன்ஸ் நான் சொல்றது அமித்ஷா சாரோட ஸ்டேட்மெண்ட்டை ஆமான்னு கூட சொல்லியிருக்கலாம். சொல்லினா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எடப்பாடியாக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஈவன் அது ஃபினான்ஷியலா கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அப்படின்னா அவர் தமிழ்நாட்டு கட்சி, இது தமிழ்நாட்டை சார்ந்த கட்சி, தேவைக்கான கூட்டணியை தவிர உங்களை நாங்க டாமினேட் பண்ண விட மாட்டோங்கிற மூலம் தான் எடப்பாடி சார் இருப்பார் நான் நம்புறேன். நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்னன்னா ஒரு இடத்துல கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட பேரை வந்து உச்சரிக்கல. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இது ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. ஏன்னா அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு மக்கள் பாக்குறாங்க, இதனை பிஜேபியா கூட்டணி வைக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு தமிழக கட்சியோட ஒரு தேசிய கட்சி கூட்டணி வைக்குதுன்னா அதுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறப்ப இதெல்லாம் ரொம்ப கேட்கணும் வருத்தமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க ஒருத்தர் வந்து பிஜேபி அலோவ் பண்றாரு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்துறாரு. ஸ்டில் இதுக்கு அந்த பிஜேபி ஐடியாலஜி டோட்டலா எதிராக இருக்க டிஎம்கே ரொம்ப பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சோஷியல் மீடியால எல்லாத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க உட்காந்து ஸ்ட்ராங்கான கேள்விகள் கேட்டா அதுக்கு இந்த பக்கம் பதில்கள் இல்லாம இருக்க சிச்சுவேஷன் தான் இருக்கு. அந்த மாதிரி கேள்விகள் இந்த பக்கம் டிஎம்கே சைடு இருக்கு. ஸோ அதையும் தாண்டி அவர் ஸ்பேஸ் அலோவ் பண்றாருன்னா அதுக்கான முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்துதான் பண்றாரு நான் நினைக்கிறேன். இது ஒரு முரண்பாடா இல்லையா? கூட்டணியில வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுத்தாத இல்ல, எல்லா கூட்டணிகளுமே முரண்பாடு இருக்கு. இது நான் சப்போர்ட் கட்டுறேன் அவங்க சப்போர்ட்டிவா பேசுறது கிடையாது. இந்த விஷயத்தை பத்தி அதிகளோட பேசுறதுனால இறந்தி பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்து போயிட்டே இருக்காங்க. இப்ப டிஎம்கேக்குள்ளேயுமே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கூட்டணியில தொகுதி பங்கீட்டுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே அதிகளோட வெளியில வராது, அவங்களுக்குள்ளேயே அது பேசி முடிக்கப்படுது. ஆனா இங்க இன்னொரு கட்சியோட ஐடியாலஜி கட்சி கூட்டணிக்குள்ள வரனால அந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பா அந்த மீடியா வெளிச்சம் இருக்கனால அது அதிக அளவு தெரியுது நான் சொல்றேன். இதோட அதே குழப்பங்கள் டிஎம்கேக்குள்ளே இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வெளியே வருது அப்படின்னா, பிஜேபி வந்து 50 சீட்டு வந்து எங்களுக்கு வந்து டிமாண்ட் பண்றதாகவும் அதனாலதான் திரு எடப்பாடி அவர்கள் வந்து நேரில் போய் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து புரியுது. இது வந்து உண்மையா இருக்குமா? உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்புறாங்க, அதுக்கான ஸ்பேஸ் ஏடிஎம்கேல இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடியா அதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாரு. அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நம்ம சொன்னோம்ல பெர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னு, அது இவ்வளவு கிடையாது. 50 சீட்டுக்கான ஸ்பேஸ் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இப்ப இல்ல, அதான் ஃபேக்ட். அவங்க அதை டாமினேட் பண்ண பார்ப்பாங்க. மீன்ஸ் இப்போ ஒரு தொகுதி கிடைக்குது அப்படின்னா அங்க போய் பிரச்சாரம் பண்ணி தன்னோட பவரை காமிக்கலாம் எலெக்ஷன் டைம்ல. அது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கெயின் தான். ஆனா எடப்பாடி அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருங்கிறப்ப அது ஏடிஎம்கேக்கு பியூர் லாஸ் தான். ஸோ அந்த ஸ்பேஸ் உறுதியாக அவர் கொடுக்க மாட்டார், கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். திரு விஜய் அவர்களுக்கு வந்து பொதுக்குழுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கூட்டணியை முடிவு செய்யறதுக்கு வந்து விஜய்க்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து என்னன்னா கூட்டணிக்கு வந்து அவரும் வந்து ஒரு முக்கியமான கட்சி வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திரு விஜய் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, மதவாத கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கோம்ட்டு நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பிஜேபிக்கு ஒரு சின்ன உரசல் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒருவேளை எதிர்காலத்துல டிவிக்கு அதிமுக கூட்டணி வர வாய்ப்புகள் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு, உண்மையாவே இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஈகோ தான் இடிக்குது. என்னோட தலைவர், நான் வந்து கட்சியில ஃபர்ஸ்ட்ல இருந்து எடப்பாடியை சொல்றேன், இங்க இருந்து வளர்ந்து வந்து அரசியல்ல என்ன ஏடிஎம்கே கூட்டு இருக்கு, நான் பிடிச்சிடலாம் வரல, ஏடிஎம்கே என்ன கூட்டு தலைவராகி இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப நான் தமிழக மக்களை பார்க்குறேன். நான் ஒரு விவசாயி மகன், இவ்வளவு அரசியல்வாதிகளை நான் பார்த்திருக்கேன், அரசியலை பார்த்திருக்கேன், ஃப்ரம் த பேஸ்லேருந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கப்ப இந்த பக்கம் விஜய் சார் இருக்காருங்கிறப்ப அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக்கப் உள்ள ஒரு கிட்டு தான். அவர் அரசியலுக்கு வராங்கிறப்ப ஒரு சின்ன அரசியல் பத்தின புரிதல், தமிழக அரசியல் பத்தின புரிதல் ரெண்டு பேருக்கும் டோட்டலா வேற வேறையா இருக்கும். அந்த அதுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குல்ல, நான் இங்க இருந்து வந்திருக்கேன், இந்த இடத்த பிடிச்சிருக்கேன், எனக்கு என்னோட வயசு அனுபவம் இது, நீ இங்க இருந்து வந்து சினிமால வந்து டக்குன்னு பூம் ஆகுற இல்ல. சோ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஈகோ இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டா இந்த கூட்டணிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திரு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. ஆனா அதுக்கு அப்புறமா பேசுற திரு எடப்பாடி அவர்கள் வந்து தனித்த ஆட்சி, அதுவும் அதிமுக தலைமையிலான தனிப்பெரும்பான்மையோட ஒரு ஆட்சிங்கிறார். கிட்டத்தட்ட அது வந்து அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு கன்வே பண்ற ஒரு மெசேஜ் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நிறைய இடத்துல வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆளுமை வந்து நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதாவது கூட்டணிக்காக கட்சியை வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அமித்ஷா ஸ்ட்ரெயிட்டா சொன்ன மாதிரி இருக்கா, இல்லை உண்மையாவே இந்த கட்சி வந்து உண்மையாவே திரு எடப்பாடி சொன்ன அந்த செய்தி வந்து யாருக்கு? தமிழக ஊடகங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இவர் பதில் சொல்லணும் மறைமுகமா. ஏன்னா ஆல்ரெடி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. தொகுதி பங்கீட்டுல 50 சீட்லாம் கேட்கறாங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. சோ இவ்வளவு சிக்கல்கள் உள்ள போயிட்டு இருக்குங்கிறப்ப அதை எதையுமே காமிக்கணும், அவங்க பவரா தான் இருக்கணும் தான் பேசி ஆகணும். ஏன்னா மீடியால கொஞ்சம் வீக்கா பேசிட்டா கூட ஏடிஎம்கே வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பேசிட்டு இருக்காங்க மத்த மீடியாலாம். அது உறுதிப்படுத்தப்பட்டுரும். இன்னும் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு, பேச்சுல கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏடிஎம்கே காலி சொல்றாங்க, எலெக்ஷன் அப்புறம் காலியா போகுதுன்னு, அதுக்கு சான்சஸ் 0. அதை உறுதிப்படுத்துறாரு எடப்பாடி.
சமீபத்தில் வந்து லயோலா காலேஜ் முன்னாள் மாணவருடைய கருத்து கணிப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர்ல வந்து 2ஆம் இடத்துல வந்து திரு விஜய் இருக்கிறதா சொல்றாங்க. சரி. எடப்பாடி அவர்களுக்கு வந்து 3ஆம் இடம்னு சொல்றாங்க. இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சும்மா அது காமெடி. இப்ப நீங்க சிரிக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் நம்ம சிரிக்கிறதுக்கான விஷயம் தான். எப்படி என்ன சர்வே எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க? அவங்க சொன்ன பதில் என்ன? விஜய் சார சொன்னவங்க என்ன ரீசன் சொன்னாங்க? 2வது இடம் ஒரு கிடைக்குது அப்படின்னா இவ்வளவு பேர் சொல்றாங்க அப்படின்னா என்னதான் அப்படி ரீசன் சொன்னாங்க? எப்படி விஜய் சார் வந்து அரசியலுக்குள்ளேயே வராம இம்ப்ரெஸ் பண்றாரு மக்களை? அதுக்கான காரணம் எதுவுமே சொல்லாம நீங்க விஜய் சார் 2 இடத்துக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் இடம் சொன்னீங்கன்னா சிரிப்பு வந்துடும் எல்லாருக்கும். இன்னும் நம்ப மாட்டாங்க. ஸோ செகண்ட்ங்கிறது சேஃப் ஜோன். இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தவிர மற்றபடி 2ஆம் இடம் வந்து முழுக்க போய் அது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பாட்ஸ் கிட்ட தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா சார், இந்த நிறுவனம் வந்து ஒரு பயங்கரமான சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன பண்ணா, அண்ணாமலை சார் வந்து வரல, எலெக்ஷன்ல வின் பண்ணல அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட் வித்தியாசத்தை வின் பண்ணல அப்படின்னா நாங்க வந்து சர்வே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன டீம் அது. ஸோ அந்த டீம் வந்து விஜய் சார் செகண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன ஃபன்னுங்கிறது நமக்கே தெரியும். பயங்கர ஃபன் நடக்க போகுது உறுதியா. தேங்க்யூ சார். நன்றி.